வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வினேஷ் போகத் விவகாரத்தில் இன்று இரவு 9 மணிக்குள் தீர்ப்பு வழங்குகிறது விளையாட்டுகளுக்கான சமரச நீதிமன்றம். வினேஷ் போகத் தரப்பில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று இரவுக்குள் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாடு வேலி பாலத்தில் பிரதமர் மோடி ஆய்வு. மீட்பு பணிகளுக்காக ராணுவத்தினரால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலத்தில் நடந்து சென்று ஆய்வு. வயநாட்டில் நிலச்சரிவு பாதித்த இடங்களை ஹெலிகாப்டரில் இருந்தபடி ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. கேரள ஆளுநர் ஆரிஃப் கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியுடன் சென்று ஆய்வு. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பிரதமர் மோடி நேரில் ஆய்வு. கண்ணூரில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு வந்தடைந்த மோடி காரில் சென்று பார்வையிட்டார். வயநாடு மாவட்டம் சூரல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நடந்து சென்று பார்வையிட்ட பிரதமர் மோடி பாதிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதி இல்லை. கேரளாவில் பிரதமர் ஆய்வு செய்து பேரிடராக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கைவிரித்தது மத்திய அரசு. டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடியில் வேளாண் தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் தொடக்கம். திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை தொடங்கியது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. தமிழகத்தில் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை. நாளை ஈரோடு, கோவை, நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு கருப்பு சட்டையுடன் வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. வேறு உடை மாற்றி வருமாறு காவல்துறையினர் திருப்பி அனுப்பியதால் சர்ச்சை. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நிரம்பி வழியும் தடுப்பணைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். தடுப்பணைகளில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என வருவாய்த்துறை எச்சரிக்கை. திருத்தணி அருகே தங்கை மகளுக்கு வழங்கிய சீதனத்தை திரும்ப கேட்டு தொல்லை கொடுத்த தாய்மாமன். சினிமா பாணியில் ஊர்வலமாக எடுத்து சென்று சீர்வரிசையை திருப்பிக் கொடுத்த தங்கையால் பரபரப்பு. நெல்லை மாநகராட்சியின் 7வது மேயராக திமுகவை சேர்ந்த ஜி. ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு பதவியேற்பு. மாநகராட்சி ஆணையர் சுகபுத்திரா IAS கிட்டுவுக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்து. கோவை உக்கடம் மேம்பாலத்தில் அதிமுகவினர் கட்டிய கொடிகளை அகற்றிய காவல்துறையினர். கட்சி கொடிகளை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சின்னத்திரை நடிகை சித்ரா மர்ம மரண வழக்கில் கணவர் ஹேம்நாத் விடுதலை.
திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தன் மீதான பொய் குற்றச்சாட்டுகளை தயாரிப்பாளர் சங்கம் 24 மணி நேரத்திற்குள் திரும்பப் பெற வேண்டும் என கெடு விதித்து நடிகர் விஷால் கடிதம். மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தஞ்சாவூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்மையான பெருமாள் சிலையை விற்க முயன்ற 7 பேர் கைது. மீட்கப்பட்ட சிலை எந்த கோயிலுக்கு சொந்தமானது என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் விசாரணை. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி காதர் பாட்ஷா தொடர்ந்த வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் போர்டுகளை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு. போக்குவரத்து காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்றாலத்தில் திருக்குற்றாலநாதர் சாமி கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடை அடைப்பு. வாடகை பாக்கி தள்ளுபடி உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வளாகத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த 33 கடைகள் அகற்றம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து கோயில் நிர்வாகம் நடவடிக்கை. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. மாநகராட்சி அதிகாரிகள், கவுன்சிலர்கள் என யாரும் இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் 2 மணி நேரத்திற்குள் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியில் இருந்து 19000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும், பரிசல் இயக்கவும், ஆற்றை கடக்கவும் தடை விதிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீடிக்கும் கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. 5258 கன அடியில் இருந்து 6548 கன அடியாக உயர்வு. வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகளால் பாலாற்றில் வெண்ணுரையுடன் பாய்ந்தோடும் தண்ணீர். விதிமுறைகளை பின்பற்றாத ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1500 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். புதிய பேருந்துகளின் எண்ணிக்கை படிப்படியாக 7200ஆக அதிகரிக்கப்படும் என்றும் உறுதி. 7200 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய புத்திரங்களாலே 10 பேருந்துகளை முதற்கட்டமாக தருமபுரி. சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் ஆண் குழந்தை 15 மணி நேரத்திற்குள் பத்திரமாக மீட்பு. குழந்தை கடத்தல் தொடர்பாக வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பெண்களின் தலையில் ஆவேசமாக தேங்காயை சிதறவிட்ட பூசாரியால் பரபரப்பு. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டி போராடிய அவரது மனைவி பொற்கொடி ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு.
சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. டெல்லியில் RBI இயக்குநர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. மத்திய பட்ஜெட் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து விவாதம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 2ஆம் ஆண்டு மருத்துவ மாணவி மர்ம முறையில் உயிரிழந்த விவகாரம். மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு RG மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மாணவர்கள் போராட்டம். ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ கடந்து வந்த பாதை. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு வீடியோ வெளியிட்டது இஸ்ரோ. டெல்லியில் காந்தி நினைவிடத்தில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மரியாதை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் ஆம் ஆத்மியினருடன் சென்று தியானம்.